Hi guys, welcome back to 𝗙់𝗹𝗹𝗀 channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த வாட்ஸ்அப்ல லாஸ்ட் அப்டேட்ல. சோ என்னென்ன புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் guys. வீடியோ கலரா போலாமா? வாங்க வீடியோ கலரா போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ காலிங்கில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஐக்கான் இருக்குல்ல ஒரு பிளிங்கிங் ஐக்கான், இது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எப்படின்னா வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்களா, அதுலேயே வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வீடியோ காலிங்க்கு வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். இந்த ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர், இது வந்து ட்ரை பண்ணுங்க கைஸ். இப்போ ரெண்டாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம சேட்டில் வந்து யாராவது வந்து நமக்கு சேட்டிங் பண்ணுற நேரத்தில் வந்து டைப்பிங் அதே சேர்த்து வந்து வாய்ஸ் மெசேஜ் வருதுன்னா இப்போ ஐக்கான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ என்கிட்ட ரெண்டாவது ஃபோன் இருக்குது. இப்போ இதுலேருந்து நான் டைப் பண்ணி இங்கே வந்து மெசேஜ் வரும் பார்த்தீங்கன்னா பாருங்க. பாருங்கள் இப்போ வந்து மெசேஜ் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன், அங்கே ஐக்கான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் மெசேஜை சென்ட் பண்ண போகிறேன். முடிஞ்சா இப்போ அதே மாதிரி நான் வாய்ஸ் மெசேஜ் காட்டுறேன். வாய்ஸில் வந்து இங்கே வாய்ஸ் மெசேஜ் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பேசிகிட்டு இருந்தோன்னா இங்கே வந்து வாய்ஸ் ஐக்கான் காட்டும், அவங்க என்ன பேசியிருக்காருன்னு இங்கே காட்டும். அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா ஜஸ்ட் விட்டுட்டோன்னா வாய்ஸ் மெசேஜ் வந்துடுச்சு. மூணாவது ஃபீச்சர் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. என்னென்னா வந்து இப்போ அப்டேட்ஸில் போயிட்டு ஸ்டேட்டஸில் வந்து முதல்ல வந்து ப்ரொஃபைலு தெரியும், ப்ரொஃபைல் உள்ளார போயிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் போயிட்டு ஜஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் வந்து லெஃப்ட்டில் இருக்கும், அதே சேர்த்து வந்து என்ன மாதிரி வீடியோ இல்லை ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஓகே, நாலாவது ஃபீச்சர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஆனால் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியல என்ன பேசுகிறாங்கன்னு. அதனால வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணலாம். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இல்லை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணலாம். அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து நான் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். இது இங்கிலீஷில் தான் இருக்குது வாய்ஸ் மெசேஜ். ஆனால் சப்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹை கைஸ் ஹவ் ஆர் யூ கொஸ்டின் மார்க் போட்டுட்டு ஐ எம் ஃபைன், மை ஃபேமிலி இஸ் ஃபைன், எவ்ரிதிங்ஸ் ஃபைன் டேஷ் போட்டுட்டு ஐ எம் ஸ்டேயிங் இன் டாட் போட்டிருக்கு. இல்லை வந்து சில மீனிங் நம்ம புரிஞ்சிக்கலாம், சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் அதே சேர்த்து டேஷ்லாம் இருக்குது. ஸோ சென்டென்ஸ் வந்து இன்னும் சம்டைம் மேக் ஆகுது, கொஞ்சம் கிளியராக இருக்காது, மேபி வாய்ஸ் மெசேஜ் வந்து கிளியராக இருக்காது. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நான் செட் பண்ணேன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வெளியில் வந்துட்டு செட்டிங் போனோம், செட்டிங்கில் சேட்ஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட் இது ஆன் பண்ணிவிட்டு டிரான்ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் 4 லாங்குவேஜ் தான் இப்போ வச்சுருக்காங்க. 5வது ஃபீச்சரு இப்போ வந்து வாட்ஸ்அப் உள்ள போனோன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு ஆல், அன்ரீட், அதே சேர்த்து ஃபேவரட், குரூப்ஸ் இது வந்து ஆல்ரெடி இருந்தது தான். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல, இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புது லிஸ்ட்டு ஏதாவது தனியாக உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆட் பண்ணணும், அதுவே நீங்கள் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருவோம் லிஸ்ட் நேமு, ஏதாவது ஒர்க்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஏதாவது தனி ப்ரைவேட்டாக நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த சேட்டில் இருக்கிறது நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, 6வது வந்து ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோவும் வீடியோ வந்து உங்களால் ஜூம் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கேமராவோட லென்ஸ் மூடுறதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன், நான் ஃபோட்டோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு நான் இதை ஜூம் பண்ணோம்னா ஜஸ்ட்டு நான் ஜூம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து 4x தான் காட்டுது, சில ஃபோனில் வந்து மேபி 10x கூட இல்லை அதிகமாக கூட இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். ஃபோட்டோ மட்டும் கிடையாது, இங்கே ஃபில்டர்ஸ் இதோ இருக்குது, இந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஃபில்டர்ஸு, பேக்ரவுண்டு, இதெல்லாம் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ அதே மாதிரி வீடியோஸில் வெளியில் வந்துட்டோம்னா இந்த நிமிஷம் வீடியோஸில் வந்துட்டு வீடியோவில் வந்து நமக்கு ஜூம் பண்ணோம்னா ஜஸ்ட் இது டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிடலாம் நீங்கள். ஓகே கைஸ், ஸோ 7வது ஃபீச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த பிளாக் ஃபீச்சர் கொடுத்துறாங்க. இது என்ன பண்ணோன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்குது, அதே சேர்த்து உங்களுக்கு எதாவது ஸ்கேம் மெசேஜ் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு இந்த ஃபீச்சர் மட்டும் எனேபிள் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற உங்களுக்கு வர மெசேஜ் ஸ்கேம் மெசேஜ் வந்து அதோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது எப்படி செட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த 3 டாட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு செட்டிங்கில் போயிட்டு அதில் ப்ரைவசியில் போங்க, அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸில் போயிட்டு இல்லை பிளாக் அன்னோன் அக்கௌண்ட் மெசேஜ், நமக்கு தெரியாத ஒரு மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் ஆகிடும். ஓகே, அது வந்து ஸ்கேம் உள்ளதாக இருந்துச்சுன்னா. ஓகே, அதில் என்ன கீழே எழுதிருக்காங்கன்னா டு ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் அண்ட் இம்ப்ரூவ் டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் வாட்ஸ்அப் வில் பிளாக்
message from an unknown account if they exceed any certain volume. ஸோ இது எனேபிள் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் வந்து உங்களோட ப்ரைவசி வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஓகே, ஸோ 8வது ஃபீச்சரு, இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு யாரோ உங்களுக்கு நம்பர் கொடுக்குறாங்க, உங்கள் நம்பரு அதுக்கப்புறம் பேர் சேவ் பண்ணணும், உங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்காங்கன்னு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்க பேரை வந்து சர்ச் பண்ணணும் வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க, ஜஸ்ட் நம்பர் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல வாட்ஸ்அப்பில், இது டேப் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு சர்ச்சில் வந்து உங்கள் கொடுக்குற நம்பர் வந்து உதாரணத்துக்கு வந்து இங்கே உள்ள நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 966 உள்ளது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் பார்ப்போம் என்ன வருதுன்னு, ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் தான். ஓகே, எஸ். இப்போ வந்து நான் இந்த நம்பர் கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து உங்கள் நம்பர் வந்துடும், அங்கேயே வந்து நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். பேர் தேவையாச்சுன்னா நீங்கள் அதிலே வந்து பேர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், 9வது ஃபீச்சர் வந்து இப்போ எல்லாருக்கும் நான் இருக்க லாக்டு சேட்ஸ் ஃபீச்சர் உள்ளது. ஸோ லாக்டு சேட் ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா வந்து இப்போ நான் இது ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னா இந்த 3 டாட் ஐக்கன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிவிட்டு சேட் லாக்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது, இதில் போயிட்டு இந்த கீழே உள்ளது இருக்குது சீக்ரெட் கோடு, இதுதான் வந்து இப்போ புதுசு கொடுத்துருவாங்க. இது என்ன பண்ணோன்னா வந்து அன்லாக் யர் சேட்ஸ் வித் சீக்ரெட் கோடு. நீங்கள் சீக்ரெட் கோடு வந்து இதில் என்டர் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் யுவர் டிவைஸ் பாஸ்கோடு டிவைஸில் இருக்கிற கோடு இருக்குல்ல, அது நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. அதனால் வந்து நீங்கள் யூ கேன் ஆல்சோ ஓப்பன் தேம் ஆன் சம் லிங்க்டு டிவைஸ். நீங்கள் வந்து இதில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், எதுலேயே வந்து நீங்கள் லிங்க்டு டிவைஸில் வந்து ஆட் பண்ணிடுறீங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணுற முன்னாடி வந்து சீக்ரெட் கோட் கேட்கும். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஹேஷ் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹார்ட். ஓகே, இன்னொரு தடவை பண்ணணும் நம்ம ஹேஷ் அதுக்கப்புறம் ஹார்ட். ஓகே, ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே சீக்ரெட் கோடு வந்து மேட்ச்னு காட்டும். அப்படி மேட்ச் இல்லைன்னா வந்து இங்கே எரர்னு காட்டும். ஓகே, ஸோ டன்னு கொடுத்துருங்க. டன் கொடுத்தோன்னா இப்போ வந்து யுவர் சீக்ரெட் கோட் இஸ் செட். ஓகே, ஸோ இப்போ வெளியில் வந்தோடனே இப்போ நான் லாக் சேட்டு உள்ளார போனோன்னா இப்போ கோடு கேட்கும். நான் என்ன கோடு கொடுத்துருக்கோன்னா இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது கண்டினியூ கொடுத்தோன்னா இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க வாட்ஸ்அப்பில் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண என்னென்ன ஃபீச்சர்ஸ் புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கோ அது நான் பற்றி சொல்லியிருக்கோம். நான் அதை சேர்த்து நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா கைஸ் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.